நீ இப்ப குழப்பத்துல இருக்க. தெளிஞ்சதும் நான் சொன்னதுக்கு பொருள் உனக்கு தானா புரிய வரும். சந்தோஷ் தினமும் வசந்த வெளியில கூட்டிட்டு போய் அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து சிரிச்சு பேசி சந்தோஷப்படுத்தி கூட்டிட்டு வந்தாருனா அவனுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வரும். அம்மா அம்மா சொல்லிடுவோம் போல இருக்கேம்மா. நம்ம குடும்பத்துக்கு புத்திர தோஷம் இருக்கான். என்ன என்னம்மா? எப்போ அந்த வீட்ல இருந்து உன்னை வெளியில தள்ளினாங்களோ அப்பவே இந்த நோட்டீஸ அவனுக்கு நாம அனுப்பியிருக்கணும். நாம லேட் பண்ணிட்டோம். நான் மியூச்சுவலா போக சம்மதம் இல்லைன்னு பதில் நோட்டீஸ் அனுப்ப போறேன். இது தேன்மொழி அக்காவுக்காக தான். இங்க 2 பேர் வயித்துல வளர்ற குழந்தையும் நீதாமா காப்பாத்தணும். உன் கணக்கு ஒண்ணுதான்னா அவங்களுக்கு கொடுக்க வச்சிருக்க இந்த தண்டனைய என் தலையில சுமத்திரி தாயே. அம்மா தாயே, திரும்பவும் சொல்றேன், அவ மாலை மாலையா கண்ணீர் விடுறாளேன்னு மனசு மாறிடாத. அவ குழந்தைய அழிக்கணும்னு முடிவு பண்ணி தானே பிரச்சனையை கொடுத்துருக்க. அதை செஞ்சிடுமா? என் நெஞ்ச நீ குளிர வச்சுட்டா உனக்கு நான் பால் அபிஷேகமே பண்றேம்மா. இப்போ மரத்தை 9 தடவை சுத்தி வரணும். சரியா? பாத்து போங்க. மெதுவா போத்தேன். பாத்து வாமா. பாத்து வா லட்சுமி. மருமகன் நிம்மதியை கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்குறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏம்மா கத்துற? ஏண்டி இப்படி என்ன முறைச்சு பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? எனக்கு பாத்ரூம் போகணும். போய் தொலைய வேண்டியதானே? பயமா இருக்குமா? நம்ம வீட்ல உனக்கு என்னடி பயம்? மா அர்ஜென்ட்மா. ஐயோ, இவ ஒருத்தி நடு ராத்திரியில. ஏங்க இத பாருங்க, உங்களதான். ஏங்க அம்மா, நான் எப்பவோ எழுப்பி பார்த்துட்டேம்மா. எந்திரிக்கவே மாட்டேங்கிறாருமா. எப்படித்தான் உங்க அப்பா எரும மாடு மாதிரி படுத்து தூங்குறாரோ தெரியல. வந்து தொலை. போயிட்டு வா. சரிம்மா. அம்மா எங்கேயும் போயிடாதம்மா. சரிம்மா, சீக்கிரம் வா. இனியா, நீ பயப்படாத. அம்மா ஹால்ல தான் இருக்கேன். நீ முடிஞ்சது கூப்பிடு. சரிம்மா. ஐயோ, தானா ஆடுது, தானா நிக்குது.
நிப்பியா பேய் மாதிரி? ச்சே. சரி வா. அம்மா பசிக்குதுமா. நடு ராத்திரியில உயிரை வாங்குறியே, இந்த நேரத்துல என்ன சாப்பிடுவ? சரி பால் இருக்கு, காய்ச்சி தரம், குடிக்கிறியா? சரி வா. பாலை கூட உள்ள எடுத்து வைக்க மறந்துட்டேன். இந்தா சூடா இருக்கு, பாத்து குடி. என்னடி பாத்ரூம்ல சத்தம் கேக்குது? கதவை சரியா சாத்தலையா நீ? தெரியலம்மா. இல்லம்மாவா? சரி குடி, வரேன். நான் போடல. நீ போடலனா யார்மா போட்டது? ஏமா இப்படி பண்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல. நான் எவ்வளவு நேரம் கதவு தட்டிட்டே இருந்தேன் தெரியுமா? இனியா, இந்த வீட்ல பேய் இருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? அப்ப பேய் தான் பாத்ரூம் கதவை டாப்பால் போட்டுச்சாமா? ஒரு நிமிஷம் இங்க வா. இனியா, இனியா, ஏங்க உங்களதான். எந்திரடி. ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் இப்படி நிம்மதியா தூங்குறாங்களே. நானு ஒரு பேய பாத்ரூம் கூட்டிட்டு போய் பால் காய்ச்சி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேனே. ஐயோ.
போச்சு போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு என் தூக்கம் போச்சு, என் நிம்மதியும் போச்சு. பொண்டாட்டி மனசு கூட புரிஞ்சுக்கலாம் அப்படியே. என்ன பண்றது? எந்திரிக்கிறாரா பாரு. குளிக்க வெந்நீர் ரெடி. நான் போனதும் மறுபடியும் தூங்காதீங்க. இவ இம்சை தாங்க முடியல. போனை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த வேண்டியதா இருக்கு. குட் மார்னிங். ஏய், ஆமா, வெந்நீர் ரெடி பண்ணிட்ட. டவலை யார் எடுத்து வைக்கிறது? டவல் உள்ள இருக்கு, பாக்கலையா? சரி, முதுகு யார் தேய்ச்சி விடுறது? எரும மாடு மாதிரி செவுத்துல தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு மேல பேசினா மரியாதை கிடைக்காது. வேலையை பாருங்க.
மெசேஜ் இன்னும் வரலடி. நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பவே இல்லை. ஏய், போட்டுக்க சட்டை எடுத்து வைக்கலையா? உங்க பக்கத்திலேயே ஒரு பேக்கிங் இருக்கு, அதுல புது சட்டை இருக்கு. புது சட்டெல்லாம் வாங்கியிருக்க, என்ன விசேஷம்? எல்லா சட்டையும் அழுக்கா இருக்கு, துவைக்க ஆள் இல்ல. ஏன் நீ துவைக்க வேண்டியதானே? ஏய், இங்க பார், எது கேட்டாலும் போன்ல தான் பதில் சொல்லிட்டு இருப்பியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா போயிட்டு இருக்க. என்கிட்ட நேரா பேசுறதா இருந்தா பேசு, இல்லனா இதையும் கட் பண்ணிடு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட கேட்டு பதில் தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு போனை பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த ரூம்குள்ள வந்தா சத்தம் எதுவும் கேட்காம காது செவிட அடிச்சோன்னு சந்தேகமா இருக்குடி. ஏய், மறுபடியும் பாரு, பேசிட்டே இருக்க, போன்லயே பதில் சொல்லிட்டு இருக்க. இனிமே போன்ல மெசேஜ் பண்ண விரல கட் பண்ணிடுவேன், பாத்துக்கோ. என்னதான் பண்ண சொல்றீங்க? நான் பேசினா பிடிக்க மாட்டேங்குது, சரின்னு இப்படி பண்ணா அதுவும் பிடிக்க மாட்டேங்குது. ஒரு குழந்தை இருந்தா அது கிட்ட சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லலாம். தாலி கட்டினதோடல நம்ம வாழ்க்கை நிக்குது. எனக்கு அறத தவிர வேற ஒண்ணுமே தெரியல. ஏய், அழாதடி, வீட்டுல தப்பா நினைச்சுக்க போறாங்க. இப்ப பேசுனல, இப்படியே பேசு போதும். சட்டை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? இங்க பாரு, நல்லா தொல தொலன்னு இருக்கு. சைஸ் பார்த்து வாங்க தெரியாது உனக்கு? நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு அளவு தெரியாது. கேட்டா நீங்களும் சொல்ல மாட்டீங்க. ஏய், சொல்லனா உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அப்படியே சும்மா பக்கத்துல வர மாதிரி வந்து டக்குன்னு இப்படி கட்டி பிடிச்சு கூட அளவை கண்டுபிடிக்கலாம். என்ன புரியுதா? அதை விட்டுட்டு இப்படி அன்சைஸ்ல வாங்கிட்டு வந்திருக்க. சக்தி, என்ன புதுசா இருக்க சட்டையை இப்ப எதுக்கு போட்டுட்டு போறீங்க? அதான் நீ எல்லா சட்டையும் மறைச்சு வச்சுக்கிட்டு துவைக்கலன்னு சொல்லிட்டியே. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன சொல்ல வராரு? இவர் புரிஞ்சுக்கவே முடியல.